ஜிஎஸ்டி வரி குறைப்பின் மூலம் சாமானிய மக்களின் வாழ்க்கை தர உயர்வுக்கு வழிவகுத்த பிரதமர் மோடிஜிக்கு தமிழக மக்கள் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றிகள். தொழில்துறை வல்லுநர்கள் பிரிவு, தமிழக பாஜக. மக்களுடன் மனதின் குரல் பொதிகை தமிழ் தொலைக்காட்சியில் 126வது மாதத்தை எட்டி சரித்திர சாதனை படைக்கும் பிரதமர் மோடியின் மன் கி பாத் நிகழ்ச்சி. நாட்டு மக்களுடன் உரையாடும் மோடிஜி நமோ ஆப் மற்றும் சாரல் ஆப் மூலம் பிரதமரோடு பேசி மகிழும் அரிய வாய்ப்பை பெற்றிடுவீர். வி. ரமேஷ் வழக்கறிஞர், மாவட்ட பொதுச் செயலாளர், மத்திய சென்னை மேற்கு மாவட்ட பாஜக. நேற்றைக்கு திடீரென எடப்பாடியை நயினார் சந்திக்க வேண்டிய தேவை என்ன நடந்திருக்கு? எதற்காக? ஏதேனும் புதிய அப்டேட் இருக்கு? திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மட்டும் உள்துறை அமைச்சருடன் 20 நிமிடங்கள் தனியாக பேசியிருக்கிறார். அவர் அப்போது அதிமுகவினுடைய விவகாரங்களில் பாரதிய ஜனதா தலையிடுகிறது என்பது போன்ற தோற்றம் உருவாகி இருக்கிறது. அது தவிர்க்கப்பட வேண்டும். அவரும் தனிப்பட்ட முறையில், அவரும் திரு அரவிந்த் மேனன் அவர்கள் மட்டும் தனியாக ஒரு 15 நிமிடங்கள் பேசினார்கள் என்று எனக்கு தகவல். யாரோட? திரு எடப்பாடி பழனிசாமி. மற்றவர்களை எல்லாம் தவிர்த்து விட்டு சில நிமிடங்கள் பேசியிருக்கிறார்கள் என்று சொன்னால் அது கட்சியினுடைய அகில இந்திய தலைமையினுடைய அறிவுறுத்தலின்படி அவர்களுடைய மெசேஜை கன்வே செய்வதற்காக மட்டுமே இருந்திருக்க முடியும் என்று நான் பார்க்கிறேன். நவம்பர் மாதம் நடைபெறுகிற பீகார் சட்டசபை தேர்தலுக்கு பிறகு பாரதிய ஜனதா கட்சியினுடைய அகில இந்திய தலைமையின் பார்வை முதலில் தமிழகத்தின் பக்கம்தான் திரும்பும். எப்படி திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் நான் ஓபிஎஸ்ஐ சந்திப்பேன், டிடிவியை சந்திப்பேன் என்றெல்லாம் சொல்கிறாரோ, அதை போல பிற தரப்புகள் அவற்றுடனும் தொடர்பு கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணியை கலைக்கிற முயற்சியை கூட செய்யக்கூடும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். அண்ணாமலையை சுற்றி ஏதோ ஒரு அரசியல் நடந்து கொண்டு இருக்கிறது. அண்ணாமலை பிஜேபியினுடைய முக்கிய தலைவர்கள் மூலமாக ஒதுக்கப்படுகிறார். அவருடைய புகைப்படங்கள் எல்லாம் அவருடைய பேனர்களில் பயன்படுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்கன்னு எல்லாம் சொல்றாங்க. உள்ள அண்ணாமலைக்கு எதிராக நடக்குதா ஏதேனும்? இல்ல அண்ணாமலையே கொஞ்சம் ஒதுங்கி இருக்காரா? அவரை ஆக்டிவாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டியது பாரதிய ஜனதா கட்சியினுடைய அகில இந்திய தலைமையின் கடமை, மாநில தலைமை. பயன்படுத்தலன்றீங்களா? இல்ல, அவர்கள் எப்போது பயன்படுத்த வேண்டுமோ அப்போது பயன்படுத்த. இல்ல, அண்ணாமலை ஒரு பாதையில போறாரு, நயினார் ஒரு பாதையில போறாரு, அப்படியா? 2 பேரும் வெவ்வேறு பாதையில் பயணித்தாலும் கூட கட்சி சுட்டி காட்டுகிற பாதையில் தான் போவார்களே தவிர தனி பாதையில போக முடியாது, போக மாட்டார்கள். அண்ணாமலை ஆதரவாளர்கள்னு ஒரு குரூப் இருக்கு இப்போ, ஆமாவா? எந்த கட்சியிலும் அப்படிப்பட்ட குரூப் இருப்பதை போல பாரதிய ஜனதாவில் உருவானது என்பது துரதிருஷ்டவசமானது. ஆனால் பாரதிய ஜனதாவில் குரூப்பிசம் உருவாகி இருக்கிறது என்பது மறைக்க முடியாத உண்மை. அவ்வாறு அது வளருவது நல்லதல்ல. இப்போது திராவிட முன்னேற்ற கழகம் எடப்பாடி பழனிசாமியை விட விஜயை பார்த்துதான் அதிகமாக பயப்படுகிறது. ஏனென்றால் அவருக்கு இயல்பாக கூட்டம் கொடுக்கிறது. திமுகவும் அதிமுகவும் காசு கொடுத்து கூட்டம் சேர்ப்பார்கள். விஜய்க்கு இயல்பாக கூட்டம் கொடுவத காரணத்தால் திமுக கொஞ்சம் கலங்கி போய்தான் இருக்கிறது. 6 அமைச்சர்கள் அடுத்த நாளே பேச வேண்டிய அவசியம் என்ன? அவரெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நேற்று RS பாரதி பேசியிருக்காரு. 6 அமைச்சர்கள் அடுத்த நாளே ரியாக்ட் பண்ணல. டிஆர்பி ராஜா கிட்ட எல்லாம் கேட்கறாங்க, யாரும் அட்ரஸ் தெரியாதவங்க பத்தி எல்லாம் என்கிட்ட கேட்க. அவர் அந்த மாதிரி சொல்லுவாரு. அவர் அந்த மாதிரி சொல்லக்கூடியவர் தான். நான் அது வியப்படையவில்லை. அட்ரஸ் தெரியாதவரை பார்த்து ஏன் இவ்வளவு கலங்குகிறீர்கள் என்று எனக்கு புரியவில்லை. அதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு துக்ளக் ரமேஷ் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்குன்னு வாருங்களோடமே கேட்போம். வணக்கம் ரமேஷ் சார். வணக்கம் மதேஷ். எப்படி இருக்கீங்க? நலம். நேற்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை திடீரென்று சேலத்தில் திரு நயினார் நாகேந்திரன், திரு அரவிந்த் மேனன் உள்ளிட்ட பாஜகவின் முக்கிய தலைவர்கள் எடப்பாடியை சந்தித்திருக்கிறார்கள். எதற்காக இந்த சந்திப்பு? வெளியே வந்துட்டு ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்புன்றாங்க. மரியாதை நிமித்தமான சந்திப்பா, அரசியல் சந்திப்பான்ற பல விவாதங்கள் போகுது. நேற்றைக்கு திடீரென எடப்பாடியை நயினார் சந்திக்க வேண்டிய தேவை என்ன நடந்திருக்கு? எதற்காக? ஏதேனும் புதிய அப்டேட் இருக்கா சார்? இல்லை, பாரதிய ஜனதா கட்சியினுடைய அகில இந்திய தலைவர்களில் மிக முக்கியமானவராக கருதப்படக்கூடிய மாண்புமிகு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்களை திரு எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய கட்சியினுடைய முன்னணி தலைவர்களுடன் சென்று டெல்லியிலே சந்தித்து விட்டு வந்தார். அந்த சந்திப்பின் போது முதல் ஒரு அரை மணி நேரம் கட்சியினுடைய முன்னணி தலைவர்கள் இருந்திருக்கிறார்கள். தமிழ்நாடு சம்பந்தப்பட்ட பல்வேறு பிரச்சனைகளை, மக்கள் பிரச்சனைகள் 1-2, அதை தவிர
வேறு சில விவகாரங்கள், உட்கட்சி பிரச்சனை, அரசியல் விவகாரங்கள் அவற்றை பேசியதாக நாம் பல தகவல்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். எனக்கும் அப்படிப்பட்ட சில செய்திகள் கிடைத்தன. தமிழ்நாடு அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய சில பேர் அவர்களுக்கு எதிரான குற்றச்சாட்டுகளின் மீதான நடவடிக்கைகள் இவை பற்றியெல்லாம் பேசப்பட்டதாக நாம் அறிகிறோம். அதன் பிறகு அதாவது இல்ல குற்றச்சாட்டு இருக்கு, அவங்க மேல ஏதேனும் ஒரு வழக்கு இருக்கு, அதை விரைவுபடுத்துங்கன்னு ஏதாவது எடப்பாடி இல்லை பல்வேறு பொதுமக்கள் மத்தியிலேயே கூட, அரசியல் செய்திகளை படிப்பவர்கள் மத்தியிலேயே கூட பல சந்தேகங்கள் எழுகின்றன. சில வழக்குகள் வேகமாக நடைபெறுகின்றன, சில வழக்குகள் எந்த நிலையில் இருக்கின்றன என்பதை தெரியாமல் இருக்கிறது. இப்படிப்பட்ட விவகாரங்கள் பொதுமக்கள் மத்தியிலே கூட சில சந்தேகங்கள், ஏன் இவையெல்லாம் சோதனைகள் நடத்தப்படுகின்றன பிறகு நடவடிக்கை இருப்பதில்லை என்பது மாதிரியான கேள்விகள் இருக்கின்றன. சரி, இவை பற்றி விவாதித்ததாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய வட்டாரத்திற்கு மிக வேண்டிய செய்தியாளர்கள் அல்லது பத்திரிகையாளர்கள் மூலமாகவே தகவல்கள் கசிந்திருக்கின்றன. அதிமுக வட்டாரத்திலும் இத்தகைய தகவல்களை மறுக்கவில்லை என்பதை நாம் கவனிக்க வேண்டும். அதை தாண்டி திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மட்டும் உள்துறை அமைச்சருடன் 20 நிமிடங்கள் தனியாக பேசியிருக்கிறார். அவர் அப்போது அதிமுகவினுடைய விவகாரங்களில் பாரதிய ஜனதா தலையிடுகிறது என்பது போன்ற தோற்றம் உருவாகி இருக்கிறது, அது தவிர்க்கப்பட வேண்டும் என்று எடுத்து கூறியதாக தகவல்கள் வந்துள்ளன. அதே சமயம் மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டில் கூட்டணியை வலிமைப்படுத்த வேண்டிய அவசியம் குறித்து மிக அழுத்தமாக அதிமுகவினுடைய பொதுச் செயலாளரிடம் எடுத்துரைத்திருக்கிறார். அதிலே இவருக்கு இருக்கக்கூடிய தயக்கங்கள், ரிசர்வேஷன்ஸ் இவை பற்றி இவர் தரப்பிலே கூறியிருக்கிறார் என்பது விவரம் அறிந்த வட்டாரங்கள் மூலம் கிடைக்கக்கூடிய தகவல். ஆகவே அதனுடைய நீட்சியாக திரு நயினார் நாகேந்திரன் அவர்களுடைய சந்திப்பு அமைந்திருக்கக்கூடும் என்று நான் கருதுகிறேன். திரு நயினார் நாகேந்திரன் அவர்களே கூட அவரோடு ஒரு குழுவோடு சென்றாலும் கூட அவரும் தனிப்பட்ட முறையில், அவரும் திரு அரவிந்த் மேனன் அவர்கள் மட்டும் தனியாக ஒரு 15 நிமிடங்கள் பேசினார்கள் என்று எனக்கு தகவல். யாரோட? திரு எடப்பாடி பழனிசாமியுடன். ஓகே, ஓஹோ, மற்றவர்களை எல்லாம் தவிர்த்து விட்டு சில நிமிடங்கள் பேசியிருக்கிறார்கள் என்று சொன்னால் அது கட்சியினுடைய அகில இந்திய தலைமையினுடைய அறிவுறுத்தலின்படி அவர்களுடைய மெசேஜை கன்வே செய்வதற்காக மட்டுமே இருந்திருக்க முடியும் என்று நான் பார்க்கிறேன். ஏன் இதை டெல்லியிலே அமித்ஷா அவர்கள் பர்சனலா பேசியிருக்க மாட்டாரு? இல்லை, பேசியிருக்கலாம். அது ஒரு என்ன சொல்றது, முற்று பெறாத, இது தொடர்பாக நாம் மீண்டும் பேசுவோம் என்று முற்று பெறாத செய்தியாக இருக்கலாம். என்னை பொறுத்தவரை இன்றைக்கு கூட ஒரு செய்தித்தாளிலே, பிரபலமான செய்தித்தாளிலே செய்தி வந்திருக்கிறது. திரு டிடிவி தினகரன் அவர்கள் அண்மை காலமாக கடுமையான விமர்சனங்களை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது முன்வைத்திருக்கிற காரணத்தால் அவர் தனது கருத்துக்களை மாற்றிக்கொள்ளாத நிலையில் அவரோடு சேருவதற்கு வாய்ப்பில்லை என்று அதிமுக தரப்பு நினைப்பதாக எனக்கு தகவல். அதே சமயம் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களை பொறுத்தவரை அவர்கள் இந்த கூட்டணியில் இணைத்து கொள்ள தயாராக இருக்கிறார்கள் என்று அந்த செய்தி வந்திருக்கிறது. அதிமுகவே எடப்பாடியை விரும்புகிறாரா? நான் சொல்வது அதிமுக கூட்டணியில் இணைத்துக் கொள்ள. என்டிஏ அலைன்ஸ்குள்ளார ஓபிஎஸ் சேர்த்துக்க எடப்பாடி சம்மதமா அப்படி என்று தகவல் வந்திருக்கிறது. சரி, அதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்றும் நான் பார்க்கிறேன். இன்னொன்று நான் சொல்லுகிறேன், இவையெல்லாம் இப்போது ஒரு தெளிவற்ற நிலையிலே இருக்கின்றன. அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி, பாரதிய ஜனதா கூட்டணி என்பது, இதில் யார் இருப்பார்கள் இருக்க மாட்டார்கள், வெளியே போனவர்களிலே அண்மையிலே வெளியே போனவர்கள் 2 பேர், கொஞ்ச காலத்திற்கு முன்னாலேயே போய்விட்டார்கள் 2 பேர். ஒருவர் அதிமுகவிலிருந்து போனார், ஒருவர் பாஜகவிலிருந்து போனார். நான் சொல்வது இந்த ஓபிஎஸ் டிடிவி அல்ல, தேமுதிக பாமக அந்த கட்சிகளை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அந்த கட்சிகளும் டிசம்பரில் தான் முடிவெடுப்போம் என்று தெரிவித்திருக்கிறார்கள். அதையும் நாம் நினைவில் கொள்ள வேண்டும். நான் புரிந்து கொள்ளுகிற செய்தி மட்டுமல்ல, மேலிடத்தோடு தொடர்பெடுப்பவர்கள், குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சியின் அகில இந்திய தொடர்பு வைத்திருப்பவர்கள், தலைமையிடம் தொடர்பு வைத்திருப்பவர்கள், விவரம் தெரிந்த நண்பர்கள் கூறுகிற செய்தி, நவம்பர் மாதம் நடைபெறுகிற பீகார் சட்டசபை தேர்தலுக்கு பிறகு பாரதிய ஜனதா கட்சியினுடைய அகில இந்திய தலைமையின் பார்வை
முதலில் தமிழகத்தின் பக்கம்தான் திரும்பும். தமிழக தேர்தல் கூட்டணியை வலிமைப்படுத்துகிற, இறுதிப்படுத்துகிற முயற்சிகளில் நேரடியாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்களே ஈடுபடுவார் என்று நன்கு விவரம் அறிந்த சில நண்பர்கள் என்னிடத்திலே சொல்லுகிறார்கள். தமிழக தேர்தல் களம் இப்போது அதிமுக பாஜக கூட்டணி வலிமை இழந்து நிலையில் காணப்படுவது பற்றி ஒன்று ரெண்டு நண்பர்களோடு நான் விவாதிக்கிற போது நீங்கள் பொறுத்திருங்கள் என்று சொல்லுகிறார்கள். ஏறக்குறைய துக்ளக் ஆசிரியர் திரு குருமூர்த்தி அவர்கள் தந்தி தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியிலும் இதே செய்தியைத்தான் சொல்லியிருக்கிறார். டிசம்பர் மாதத்திற்கு பிறகு தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி தீவிர கவனம் செலுத்தும் என்று அவர் கூறியிருக்கிறார். அது ஒரு பக்கம். பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழக விவகாரங்களை கவனிக்கக்கூடிய முக்கிய பொறுப்பில் உள்ள ஒருவரை நான் சந்தித்து ஒரு 15 நிமிடங்கள் உரையாடுகிற வாய்ப்பை நான் பெற்றேன் அண்மையிலே. அப்போது அவரோடு நான் உரையாடிய வகையில் நானும் புரிந்து கொண்ட செய்தி, தமிழகத்தில் பாரதிய ஜனதா அதிமுக கூட்டணி இப்போதைய நிலையில், இன்றைய வடிவத்தில் அது திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்தக்கூடிய நிலையில் இல்லை என்பதை பாஜக மேலிடம் நன்கு உணர்ந்திருப்பதாகவும், ஆகவே இதை சரிப்படுத்துகிற, வலிமைப்படுத்துகிற முயற்சிகளில் அவர்கள் ஈடுபடுவார்கள் என்றும் அவரும் என்னிடத்திலே சொன்னார். அவர் தமிழக பாஜக விவகாரங்களை கூர்மையாக மேலிடத்தின் சார்பில் கவனித்து வருபவர். நவம்பர் டிசம்பருக்கு பிறகுதான் தொடங்குன்றீங்க எல்லாமே. நவம்பர் டிசம்பரில் தொடங்கும் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் என்னை பொறுத்தவரை அதற்கு முன்னோட்டமாக சில பணிகளை இங்கே இருக்கக்கூடிய மாநில தலைமையும் எடுக்க வேண்டும். அது அதிமுகவாக இருந்தாலும் சரி, பாரதிய ஜனதா கட்சியும் சரி, இவர்கள் இப்படி ஒரு அவர்கள் பார்த்து கொள்வார்கள் என்கிற மனநிலையில் இருந்தால் அது சரியாக வராது. திராவிட முன்னேற்ற கழகம் இடையில் புகுந்து ஆட்டத்தை கலைக்கக்கூடிய வாய்ப்பு உருவாகும் என்று கூட நான் பார்க்கிறேன். சரி, என்னை பொறுத்தவரை தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம், பாட்டாளி மக்கள் கட்சி, அதில் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகளை சரி செய்கிற முயற்சி, அதில் பாரதிய ஜனதா ஈடுபடும் என்று சொல்லுகிறார்கள். பாரதிய ஜனதா கட்சி அந்த டிசம்பர் மாதம் வரை பொறுத்திருப்பதற்குள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி ஆகட்டும், தமிழக பாஜக தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் ஆகட்டும், இதற்கான முன்னெடுப்புகளை மேற்கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய பார்வை. அப்போதுதான் நீங்கள் ஒரு கூட்டணியை வலிமையாக கட்டமைக்கிற முயற்சியை தொடங்கி இருக்கிறீர்கள் என்கிற செய்தியாவது போய் சேரும். நீங்கள் டாக்டர் அன்புமணி, டாக்டர் ராமதாஸ் அவர்களை தனித்தனியாக சந்திக்கும் போது பிரச்சனை எழும் என்றால் கூட தொலைபேசி வாயிலாக நீங்கள் தொடர்பு கொண்டு பாரதிய ஜனதா கட்சியினுடைய அகில இந்திய தலைமையின் விருப்பத்தை நீங்கள் வெளிப்படுத்தலாம். எப்படி திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் நான் ஓபிஎஸ்ஐ சந்திப்பேன், டிடிவியை சந்திப்பேன் என்றெல்லாம் சொல்கிறாரோ, அதை போல பிற தரப்புகள் அவற்றுடனும் தொடர்பு கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணியை கலைக்கிற முயற்சியை கூட செய்யக்கூடும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். இதில் ரொம்ப முக்கியமாக இன்னொரு விஷயமும் ஒன்று உலாவிட்டு இருக்கு சார். அண்ணாமலையை சுற்றி ஏதோ ஒரு அரசியல் நடந்து கொண்டு இருக்கிறது. அண்ணாமலை பிஜேபியினுடைய முக்கிய தலைவர்கள் மூலமாக ஒதுக்கப்படுகிறார், அவருடைய புகைப்படங்கள் எல்லாம் அவருடைய பேனர்களில் பயன்படுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு எல்லாம் சொல்கிறாங்க. உள்ள அண்ணாமலைக்கு எதிராக நடக்குதா ஏதேனும், இல்லை அண்ணாமலையே கொஞ்சம் ஒதுங்கி இருக்காரா, என்ன நடக்குது? அண்ணாமலையை சுற்றி நடக்கும் அரசியல் என்ன சார்? அண்ணாமலை அவர்கள் கடந்த வாரம் டெங்கு காய்ச்சலால் 3 நாட்கள் பாதிக்கப்பட்டிருந்தார் என்பதை நான் நன்றாக அறிவேன். அவர் த்ரோட் இன்ஃபெக்ஷனிலும் பாதிக்கப்பட்டிருந்தார். அதன் பிறகு 3 நாள் ஓய்வுக்கு பிறகு அவர் அந்த கூட்டத்திலே கூட, மாமல்லபுரம் சிந்தனை அமர்விலே கூட கலந்து கொள்ளாமல் இருப்பதற்கு அனுமதி கோரினார். ஆனால் அது நீங்கள் கூறுவது போல தவறான செய்திகளுக்கு வழிவகுத்து விடும் என்கிற காரணத்தாலோ என்னவோ, பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய அமைப்பு பொதுச் செயலாளர் மதிப்புக்குரிய சந்தோஷ்ஜி அவர்கள் திரு அண்ணாமலை அவர்களுடைய இல்லத்திற்கு சென்று அவருடைய உடல்நலனை விசாரித்துவிட்டு, அவரோடு அங்கு அரசியல் பற்றியும் விவாதித்துவிட்டு, பிறகு அவர் கையோடு தன்னுடன் அழைத்து சென்றிருக்கிறார். அந்த கூட்டத்திலே அதிமுக பாஜக கூட்டணியை வலிமைப்படுத்த வேண்டிய அவசியம் குறித்து திரு அண்ணாமலை எடுத்து கூறியிருக்கிறார். ஆகவே அவர் எந்த குழப்பத்திலும் இருப்பதாக நினைக்கவில்லை. செய்தியாளர் ஒருவர் தனி கட்சி அவர் தொடங்கப் போகிறாரா என்று கேட்டபோது கூட நகைச்சுவையாக சிரித்து கொண்டே இப்படிப்பட்ட வதந்திகள்லாம் எப்படி புறப்படுகின்றன என்று தெரியவில்லை என்று சொல்லிவிட்டு, நான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய காரியகர்த்தா,
மோடியின் தொண்டன் என்பதிலே பெருமைப்படக்கூடியவன் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே அந்த வதந்திகளுக்கு அவர் முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார். திரு டிடிவி தினகரன் அவர்களையும் திரு ஓபிஎஸ் அவர்களையும் பற்றி தொடர்ந்து அவர் பேசிக்கொண்டிருக்கிற காரணத்தால் அவர் அதிருப்தியில் இருக்கிறாரா, அவர் ஒதுக்கப்படுகிறாரா என்பது போன்ற வதந்திகள் வலுப்பெறுகின்றன. அவர் அதற்கும் விளக்கம் கொடுத்திருக்கிறார். திரு டிடிவி தினகரன் அவர்களும் திரு ஓபிஎஸ் அவர்களும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்து செயல்பட்டவர்கள். நாடாளுமன்ற தேர்தலின் போது இந்த அணியின் சார்பில் போட்டியிட்டவர்கள். ஆகவே பாரத பிரதமரின் மீது பெரும் மதிப்பு கொண்டவர்கள். அவர்கள் இந்த அணியில் தொடர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்வேன். ரொம்ப லேட் இல்லை திரு அண்ணாமலை அதற்கான முயற்சி எடுக்கிறது. அவ்வாறு அவர் பேசுவது என்பதை நீங்கள் ஒரு விஷயத்தை கவனிக்க வேண்டும். பாரதிய ஜனதா கட்சியினுடைய அகில இந்திய தலைமையின் என்ன ஓட்டம் என்ன என்பதை புரிந்து கொள்ளாமல் பேசக்கூடியவர் அல்ல அண்ணாமலை. அதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே பாரதிய ஜனதா கட்சியினுடைய அகில இந்திய தலைமையின் செய்தி இதுவல்ல என்று தெரிந்தால் அவ்வாறு பேசுவதை அவர் நிறுத்தி விடுவார். இது ஒரு புறம். இன்னொரு புறம் நீங்கள் கேட்ட கேள்வியினுடைய இன்னொரு பகுதிக்கு வருகிறேன். இந்த படம் போடாதது, படம் போடுவதெல்லாம் முக்கியமாக பார்க்கப்படுகிறதா என்பது எனக்கு தெரியவில்லை. நான் படம் போட்ட விளம்பரங்களையும் பார்க்கிறேன். இன்னொன்று, அவருடைய படத்தை போடாமல் இருட்டடிப்பு செய்து அவரை யாரும் சிறுமைப்படுத்தி விட முடியாது. அது யாராக இருந்தாலும் தமிழக அரசியலில் தவிர்க்க முடியாத நபர் திரு அண்ணாமலை. குறிப்பாக தமிழக பாரதிய ஜனதா தேர்தல் பிரச்சாரத்தில் மிக முக்கியமாக பங்கெடுக்க வேண்டிய நபர், பங்கெடுக்க வேண்டிய தலைவர் அவர்தான் என்று என்னிடத்தில் அதிமுக நண்பர்களே கூறுகிறார்கள். பாரதிய ஜனதா கட்சி நான் கேள்விப்பட்டது அகில இந்திய அளவில் அதனுடைய அமைப்புகளில் மாற்றம் செய்ய வேண்டிய தருணம் நெருங்கி கொண்டிருக்கிறது. அது தள்ளி போய்கொண்டே இருக்கிறது. யார் அகில இந்திய தலைவராக திரு நட்டா அவர்களுடைய இடத்துக்கு யார் வரப்போகிறார்கள் என்பது ஒரு மாதத்துக்கு முன்பே முடிவு செய்யப்பட வேண்டியது. அது ஏனோ தள்ளி போய்விட்டது. அதிலே 2-3 பெயர்கள் இப்போது இறுதி வடிவம் பெற்றிருக்கின்றன என்று வருகின்றன. அப்படி ஒரு பட்டியல் வெளியாகிற போது அகில இந்திய செயலாளர், பொதுச் செயலாளர் போன்ற பொறுப்புகள் தேர்வாகிற போது அதிலே திரு அண்ணாமலை அவர்கள் பெயர் இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கின்றன என்று கூறுகிறார்கள். திரு அண்ணாமலை அவர்கள் மாநில அரசியலில் தீவிர கவனம் செலுத்த விரும்புகிறார் என்றும் கூறப்படுகிறது. ஆகவே இது குறித்த தனது கருத்துக்களை அவர் அகில இந்திய தலைமையிடம் தெரிவித்திருப்பார். திரு அண்ணாமலை அவர்களுடைய முக்கியத்துவம் தமிழக அரசியலில் குறையாது. பாரதிய ஜனதா அகில இந்திய தலைமையும் அவரது முக்கியத்துவத்தை குறைக்கவில்லை என்பதை உள்ளிருக்கக்கூடிய நண்பர்கள் மூலம் உணர்ந்து சொல்கிறேன். அவர் எல்லா விழாக்கள்லையும் எல்லா நிகழ்ச்சிகளிலும் அவர் பங்கேற்க மாட்டேன்றாரு. செலக்டடான சில நிகழ்ச்சிகளில் மட்டும்தான் பங்கேற்கிறாரு. பல கட்சி ஆலோசனை கூட்டங்களில் அவர் பங்கேற்கிறது. இன்னைக்கு 3:30 மணிக்கு கூட நம்ம இந்த பேட்டி ஒளிபரப்புற நேரம் ஒரு கூட்டம் ஒன்று நடக்க போகுது. அதற்கு அவர் வருவாரான்றது இப்போ வரைக்குமே தகவல் இல்லைன்னு சொல்றாங்க. அவர் அழைக்கப்படுகிற நிகழ்ச்சிகளுக்கு அவர் நிச்சயம் பங்கேற்பார். இன்னொன்று சார், உங்களுக்கு அவருடைய ஸ்டேச்சர் அல்லது இமேஜ் என்று ஒன்று உருவாகிவிட்டது. அது இருப்பவர்களுக்கு பிரச்சனையாகவும் இருக்கக்கூடாது. இப்போ இருக்கக்கூடிய மாநில தலைவருடைய மீது கவனம் திரும்புவதற்கு பதிலாக ஊடக விளம்பர வெளிச்சம் அவர் மீது அதிகம் பாய்கிறது. ஆகவே இப்போது இருக்கக்கூடிய மாநில தலைவர் தன்னுடைய பாணியில் சுதந்திரமாக இயங்குவதற்கு, செயல்படுவதற்கு ஒத்துழைப்பு கொடுக்கும் விதமாக கூட அவர் தன்னுடைய நிகழ்ச்சிகளை குறைத்து கொண்டிருக்கலாம் என்று நான் பார்க்கிறேன். இல்லை, நயினாருக்கு வழிவிட்டு அண்ணாமலை ஒதுங்கி நிற்கிறார் என்ற ஒரு வார்த்தையை கூட இதில் பதத்தை பயன்படுத்தலாம். அப்படியா? இல்லை அண்ணாமலை ஒரு பாதையில் போறாரு, நயினார் ஒரு பாதையில் போறாரு, அப்படியா? 2 பேரும் வெவ்வேறு பாதையில் பயணித்தாலும் கூட கட்சி சுட்டி காட்டுகிற பாதையில் தான் போவார்களே தவிர தனி பாதையிலே போக முடியாது, போக மாட்டார்கள். ஏதோ ஒரு தனி பாதை மன நிலையில் இருக்கார் அண்ணாமலை. நான் அப்படி நினைக்கவில்லை. ஆனால் கூட்டணி உருவாவதற்கு முன் அவருக்கு மாற்று கருத்து இருந்தது. இப்போது அதே கருத்தோடு அவர் தொடர்கிறார் என்று நான் நினைக்கவில்லை. கூட்டணி உருவாவதற்கு முன் தமிழகத்தில் பாரதிய ஜனதா அதன் தலைமையில் அணி அமைக்க வேண்டும் என்று அவர் விரும்பியது உண்மை. அல்லாவிட்டால் என்னை அந்த நிலையிலிருந்து விடுவித்து விடுங்கள் என்று கூறியதும் உண்மை. ஆனால் கட்சி ஒரு முடிவெடுத்த பிறகு அதை ஏற்றுக்கொண்டு மாண்புமிகு உள்துறை அமைச்சர் முன்னிலையிலேயே அதிமுக பாஜக கூட்டணியை வலிமைப்படுத்த வேண்டும், திரு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக வேண்டும், இதற்கு அதிமுக பாஜகவினர் இணைந்து கடுமையாக உழைக்க வேண்டும் என்று அவர் பேசியதற்கு பிறகு தொடர்ந்து அவரை பற்றி வதந்திகள் பரப்பப்படுகின்றன என்று சொன்னால், ஆங்கிலத்திலே சொல்வதானால் வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட், தமிழிலே சொல்வதானால் அக்கறையுள்ள சக்திகள்,
அதாவது அவருடைய முக்கியத்துவத்தை குறைக்க வேண்டும் எந்த விதத்திலாவது என்று கருதுகிற சக்திகள் இத்தகைய விஷம பிரச்சாரத்தில் ஈடுபடுகின்றன என்று நான் பார்க்கிறேன். இல்லை சார், அவ்வளோ ஆக்டிவாக இருந்தவர் தானே அண்ணாமலை. இன்னைக்கு வந்து அவ்வளோ ஆக்டிவ் தேவையில்லை. அவரை ஆக்டிவாக பயன்படுத்தி கொள்ள வேண்டியது பாரதிய ஜனதா கட்சியினுடைய அகில இந்திய தலைமையின் கடமை, மாநில தலைமை பயன்படுத்தலைன்றீங்களா? இல்லை, அவர்கள் எப்போது பயன்படுத்த வேண்டுமோ அப்போது பயன்படுத்த. இல்லை சார், இப்போ அண்ணாமலையே அதிகமாக பயன்படுத்தலையா? தமிழக பாஜகவும் தேசிய பாஜகவும் பயன்படுத்தாமல் அந்த முக்கியத்துவத்தை குறைத்திருக்காங்களா? தேசிய பாஜக நிகழ்ச்சி நடத்தும் போது தான் இங்கே தேசிய பாஜக இது வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள்கிட்டே கூட கேட்குறாங்க, ஏன் இந்த மாதிரி சில விழாக்களில் பங்கேற்கிறாங்க, எல்லாத்துக்கும் நீங்கள் அழைக்கிறது இல்லை, நீங்கள் பங்கேற்கிற சில விழாவிலே அவர் பங்கேற்கிறது இல்லை அப்படின்லாம் கேட்குறாங்க. அதுக்கு ஒரு சரியான பதிலாகவே வரமாட்டேங்குது. இல்லை, நான் என்ன சொல்கிறேன் உங்களுக்கு, தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமை, நான் ஒரு உதாரணத்திற்கு சொல்லுகிறேன், நான் இந்த சர்ச்சையை தவிர்க்க வேண்டும் என்று நினைத்தேன். தமிழக பாரதிய ஜனதாவின் தலைமை பல சமயங்களில் சில நேரங்களில் சமூகத்தில் பிரபலமானவர்களை சரியாக பயன்படுத்தி கொள்வதில்லை என்கிற குறைபாடு எனக்கு உண்டு. திரு நயினாரை சொல்கிறீங்க? திரு நயினார் நாகேந்திரன் அல்ல, திரு அண்ணாமலை அவர்கள் இருந்த போதும் சரி, திரு மிகு முருகன் அவர்கள் இருந்த போதும் சரி, நான் என்ன சொல்லுகிறேன், அந்த கட்சியிலே சில நட்சத்திரங்கள் இணைந்தார்கள். அவர்களுக்கு நீங்கள் என்ன முக்கியத்துவம் கொடுத்தீர்கள்? உங்களை விட உங்களுக்கு சமமாக கூட்டத்தை சேர்க்கக்கூடிய அவர்களுக்கு ஒரு வலு இருக்கிறது, அவர்களுக்கு ஒரு பாப்புலாரிட்டி இருக்கிறது. உதாரணத்திற்கு சொல்வதானால் திருமதி குஷ்பு சுந்தர், திருமதி குஷ்பு அவர்கள் இன்றைக்கும் புகழ்பெற்ற ஒரு நட்சத்திரமாக திகழ்பவர். ஆகவே அவரை திரைத்துறையில் இருக்கக்கூடிய நிகழ்ச்சிகளுக்கு அழைத்து பயன்படுத்துவதைப் போலவோ அல்லது வேறு பிரிவினர் பயன்படுத்துவதைப் போலவோ நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளவில்லை. அவருக்கு நீங்கள் என்ன வாய்ப்புகளை தருகிறீர்கள்? இன்றைக்கு தேசிய அளவிலே ஊடகத்திலே மிக மிக தெளிவாகவும் அழகாகவும் பேசக்கூடிய ஒரு ஒரு கருத்தறிந்தவர் தான் திருமதி குஷ்பு அவர்கள். அவர்களை இவர்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்கிறார்களா? எல்லா நிகழ்ச்சிக்கும் அழைக்கிறார்களா? அழைப்பதே இல்லை. திருமதி குஷ்பு அவர்களிடமே ஒரு முறை நான் கேட்டேன், நீங்கள் பல நிகழ்ச்சிகளில் காணப்படுவதில்லையே. அவர் மிக அம்புலாக பதில் சொன்னார் எனக்கு, என்னை எந்த நிகழ்ச்சிகளுக்கு அழைக்கிறார்களோ தவறாமல் நான் செல்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆகவே அதில் வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி ஸ்டேட் லீடர்ஷிப்புக்கும் இருக்கிறது என்பது என்னுடைய பார்வை. அண்ணாமலையும் அந்த பாணியில தான் பயன்படுத்தப்படுறாங்களோ? நான் சொல்லுகிறேன், எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் அவரை நீங்கள் அழைக்க வேண்டும் என்று அழைக்க வேண்டிய அவசியம் இல்லை சில நிகழ்ச்சிகளுக்கு என்று கருதி இருக்கலாம், அதிலே தவறு இல்லை சார். ஆனால் அந்த இடத்துல இருந்தா இன்னும் கொஞ்சம் ஐப்பு கிரியேட் ஆகும். ஆமா, அதுதான் நான் சொல்லுகிறேன். அதை நீங்கள் உணர வேண்டும். யார் உணர வேண்டும் என்றால் பொறுப்புகளிலே இருப்பவர்கள் உணர வேண்டும். அது என்ன ஆகிறது, அப்படி வராத காரணத்தால் நீங்கள் சொல்லுகிற நிகழ்ச்சி, இன்றைக்கு நடக்க போகிற நிகழ்ச்சி பூத் கமிட்டி மாநாடு என்று நான் கருதுகிறேன். பூத் கமிட்டி மாநாடு மதுரையிலே கூட நடந்தது. அதிலே திரு அண்ணாமலை காணப்படவில்லை, நெல்லையில் இருந்தார். என்ன, ஆகவே எந்தெந்த நிகழ்ச்சிகளுக்கு அழைக்கலாம் இல்லை அழைக்க வேண்டாம் என்று எதுவும் அப்படி முடிவு செய்திருக்க மாட்டார்கள். ஆனால் அப்படி அழைக்காத காரணத்தால் இப்படிப்பட்ட வதந்திகள் பரவுகின்றன என்று தான் பார்க்கிறேன். சார், மோடி அமித்ஷா படம், இந்த பக்கம் நட்டா படம், எல்முருகன் இருக்காரு, நயினார் இருக்காரு, இதில் அண்ணாமலை படமும் இருந்தது, இத்தனை நாட்கள் இருந்தது. இப்போ சில நாட்களாக அண்ணாமலை படத்தை நீங்கள் தவிர்த்துருங்க, அண்ணாமலை படத்தை போடாதீங்க. ஏதோ ஒரு கூட்டத்தில் முக்கியமான ஒரு பாஜகவின் முக்கிய தலைவர் அண்ணாமலை ஆதரவாளர்கள் கூட்டத்திலிருந்து நீங்க இருந்தால் வெளியேறுங்கன்றத ஓப்பனா அப்படி சொல்லி இருக்கக்கூடிய வாய்ப்பே இல்லை. சொல்லி இருந்தால் இது மேலிடத்தின் கவனத்திற்கு அவருடைய ஆதரவாளர்களால் நிச்சயமாக கொண்டு செல்லப்படும். அண்ணாமலை ஆதரவாளர்கள்னு ஒரு குரூப் இருக்கு இப்போ, ஆமாவா? எந்த கட்சியிலும் அப்படிப்பட்ட குரூப் இருப்பதை போல பாரதிய ஜனதாவில் உருவானது என்பது துரதிருஷ்டவசமானது. ஆனால் பாரதிய ஜனதாவில் குரூப்பிசம் உருவாகி இருக்கிறது என்பது மறைக்க முடியாத உண்மை. அவ்வாறு அது வளருவது நல்லதல்ல. அனைவரும் ஒன்றுபட்டு செயலாற்றுங்கள் என்று மேலிடமும் அறிவுரை கூறியதாக நான் கேள்விப்பட்டேன். அந்த மேலிடத்தினுடைய அறிவுறுத்தலையும் மீறி சிலர் செயல்படுவார்களானால் அவர்களை பற்றிய புகார்கள் விரைவில் மேலிடத்திற்கு கொண்டு செல்லப்படும். புதுக்கட்சி நிலைக்கெல்லாம் தள்ளிட மாட்டாங்கல்ல? அந்த நிலைக்கெல்லாம் தள்ளிட மாட்டாங்க. நிச்சயமாக திரு அண்ணாமலை அவர்கள் அந்த தவறை செய்வார் என்று நான் நினைக்கவில்லை. நீங்களும் ஒன் வேர்ட் மாதிரி ஒரே ஒரு வார்த்தையிலேயே முடிச்சிட்டீங்க. இல்ல, விவாதத்துக்கு வித்திட்டு கொண்டே இருக்கிறாங்கல்ல? இல்ல, நான் அது விவாதத்திற்கு வித்திடுவது என்பது நான் தான் உங்களுக்கு மிக தெளிவாக சொன்னேன். அண்ணாமலை அவர்கள் மாநில தலைவராக இருந்து அந்த பொறுப்பில் இருந்து விடுவிக்கப்பட்ட பிறகும் கூட தொடர்ந்து அவர் மீது ஊடக வெளிச்சம் பாய்வதும் அவர் ஒரு பேசுபொருளாகவே இருப்பதும் சிலரது கண்களை உறுத்தி கொண்டே இருக்கிறது.
அவர்கள் அண்ணாமலை அவர்களுக்கு ஓரங்கட்ட வேண்டும் அல்லது விடை கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். பிஜேபியில் இருக்கிற முக்கியமான பேரண்ட் பாடியில் இருக்கிற எல்லா கட்சிகளிலும் இருக்கிறார். நான் பிஜேபி பேரண்ட் பாடியை கேட்கிறேன். நான் பிஜேபி பேரண்ட் பார்ட்டி மட்டும் சொல்லவில்லை. நான் சொல்லுவதை நீங்கள் வாங்கிக் கொள்ளுங்கள். இன்னைக்கு இருக்கிற நான் சொல்லுகிறேனே, பாரதிய ஜனதாவிலும் 1-2 நண்பர்கள் இருக்கலாம், அதிமுகவிலும் இருக்கலாம், திமுகவிலும் இருக்கலாம், இவர்கள் தனியாகவும் இருக்கலாம், கூட்டாகவும் சேர்ந்து செயல்படலாம். கூட்டணி அமைத்துக் கொண்டும் சிலர் செயல்படுகிறார்கள். செயல்பட்டாலும் அது நடக்காது. அண்ணாமலை எடப்பாடி அந்த ராப்போ எப்படி இருக்கு சார்? திரு அண்ணாமலை அவர்களும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் இணைந்து ஒரு அந்த மூப்பனார் நினைவு நிகழ்ச்சியை தவிர கூட்டணி அரசியல் ரீதியாக இன்னமும் டயஸை ஷேர் செய்து கொள்ள கூட சூழல் வரவில்லை. அதை இனிமேல் தான். ஏன் திரு நயினார் நாகேந்திரனும் திரு எடப்பாடி பழனிசாமியும் சேர்ந்து பேசுகிற சூழலே உருவாகவில்லை. இல்லை, நிறைய அவங்களுக்குள்ள ஒரு பாண்டிங் தெரியுது. பாண்டிங் இருக்குன்னா அவர் இந்த கட்சியில இருந்தவர் சார், அதிமுகவில் இருந்தவர். அதிமுகவில் அவர் இருந்தார். இவர் சீனியர் அமைச்சராக இருந்தார். அவர் அமைச்சராக இருந்தபோது இவர் அப்படி இல்லை. ஆகவே இதெல்லாம் அவர் அமைச்சராக இருந்தபோது இவர் ஒரு அமைச்சராக இருந்தார். ஆனால் இவர் நயினார் நாகேந்திரன் செல்வாக்கு மிக்கவராக இருந்தார். 2-3 இம்பார்ட்டன்ட் போர்ட்போலியோஸை கவனிச்சவராக இருந்தார். அதன் பிறகு அதே மாதிரி நிலைமைக்கு இவர் உயர்ந்தார், திரு எடப்பாடி பழனிசாமி. அதனால பாண்டிங் நேச்சுரலாக இருக்கும். இவர் ஒன்றும் ஃபார்மர் ஏடிஎம்கே மேன் இல்லை. மிஸ்டர் நயினார் நாகேந்திரன் இஸ் ஃபார்மர் ஏடிஎம்கே லீடர். அதனால இப்போ பிரசன்ட் பிஜேபி லீடர். கரெக்ட், சரியா இருக்கு. இதில் விஜய் அரசியலையும் நான் கேட்டாகணும்னு நினைக்கிறேன். அது ஒரு சுருக்கமாக ஒரு கேள்வியோட முடிக்கணும்னு நினைக்கிறேன். விஜய் வார இறுதி நாட்களில் மட்டுமே பிரச்சாரம் பண்ணுறாரு. அது கேட்டால் நான் ஓய்வு நாட்களில் வரதே யாருக்கும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் வரேன். அதே போல் மிரட்ட நினைக்கிறீங்களா சிஎம் சார்? ஒயரெல்லாம் பிடிங்கி விட்டுறீங்க, மைக்கு எல்லாம் ஆஃப் பண்ணி விட்டுறீங்கன்றாரு. இப்படியெல்லாம் பண்ணுவார நான் சிஎம் சார்? இல்லை, இந்த மாதிரியான விவகாரங்களில், அதாவது ஒயரை கட் பண்ணுறது, மைக்கு கனெக்ஷனை கட் பண்ணுறதெல்லாம் உங்கள் ஆளுங்க பார்க்க வேண்டியது. உங்கள் ஆளுங்க சரியாக பண்ணாததுக்கு சிஎம்ஐ சொல்லக்கூடாது. ஆகவே அரேஞ்ச்மெண்ட் சரியில்லை, சுதப்புகிறார்கள் என்று தான் நான் பார்க்கிறேன். ஆனால் காவல்துறை விதித்த நிபந்தனைகளை பற்றி திரு விஜய் கொஞ்சம் எக்ஸாகரேட் பண்ணி நகைச்சுவையாக பேசினார். அது ரசிக்கும்படி இருந்தது. ஆளுங்கட்சி என்பது அது திமுகவாக இருந்தாலும் சரி, அதிமுகவாக இருந்தாலும் சரி, பிரதான எதிர்க்கட்சிக்கு முட்டுக்கட்டைகளை போடுகிற வேலை எப்போதுமே இந்த 2 கழகங்களும் மாறி மாறி பார்த்து வந்திருக்கின்றன. இப்போது திராவிட முன்னேற்றக் கழகம் எடப்பாடி பழனிசாமியை விட விஜயை பார்த்து தான் அதிகமாக பயப்படுகிறது. ஏனென்றால் அவருக்கு இயல்பாக கூட்டம் கொடுக்கிறது. திமுகவும் அதிமுகவும் காசு கொடுத்து கூட்டம் சேர்ப்பார்கள். விஜய்க்கு இயல்பாக கூட்டம் கொடுவதன் காரணத்தால் திமுக கொஞ்சம் கலங்கி போய் தான் இருக்கிறது. பொய்யவே சொல்லிட்டு இருக்காரு எல்லாத்தையும். இல்லை, சில தவறான, நான் பொய்யாலாம் சொல்லலை. கடைசி கூட்டத்தில் ஒரு தகவல்கள் ஃபேக்ட் செக்கிங் சரியாக செய்யாமல் அவர் பேசியது என்பது உண்மையிலேயே துரதிருஷ்டவசமானது. சரியாக தன்னிடத்தில் அளிக்கப்படுகிற தகவல்கள் எல்லாமே சொந்தமாக பேச்சை தயார் செய்து விட முடியாது, யாராக இருந்தாலும். இப்போது திரு எடப்பாடி பழனிசாமியாக இருந்தாலும் திரு மு.க. ஸ்டாலினாக இருந்தாலும் எழுதி கொடுக்கிறவர்கள் என்று சிலர் இருக்கிறார்கள். அதெல்லாம் எனக்கு தெரியும். ஆகவே ஃபேக்டை சரியாக செக் செய்து கொள்ள வேண்டும். அப்படி சரி செய்து கொள்ளாமல் வேறு 1-2 தலைவர்கள் கடந்த காலங்களிலும் பேசியிருக்கிறார்கள். ஆகவே நேற்றைக்கு உடனே திமுக நல்லதாக கிடச்சிது சான்ஸுன்னு ஆளூர் ஷானவாஸ் பேட்டி கொடுப்பார். அதுக்கு எல்லாரும் போயிடுங்கன்னு பத்திரிகையாளர்கள்லாம் திரள வைத்து அதற்கு ஒரு பெரிய விளம்பர வெளிச்சமெல்லாம் பாய்ச்சினார்கள், அந்த ஃபேக்ட் எது சரியான தகவல் என்று சொல்லுவதற்கு. அது இந்த தவறு இனிமேல் வராதபடி அவர் பார்த்து கொள்ள வேண்டும். ஆனால் விஜயை பார்த்து ஆளுங்கட்சி பயப்படுகிறது என்பது வெளிப்பட்டிருக்கிறது. இல்லை, ஆளுங்கட்சி பயத்தை எங்கேயுமே வெளிப்படுத்தலை. எங்கேயாவது 6 அமைச்சர்கள் அடுத்த நாளே பேச வேண்டிய அவசியம் என்ன? அவரெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நேற்று RS பாரதி பேசியிருக்காரு. 6 அமைச்சர்கள் அடுத்த நாளே ரியாக்ட் பண்ணல. டிஆர்பி ராஜா கிட்ட எல்லாம் கேட்குறாங்க, யாரும் அட்ரஸ் தெரியாதவங்க பற்றி எல்லாம் என்கிட்ட கேட்க. அவர் அந்த மாதிரி சொல்லுவார். அவர் அந்த மாதிரி சொல்லக்கூடியவர் தான். நான் அது வியப்படையவில்லை. அட்ரஸ் தெரியாதவரை பார்த்து ஏன் இவ்வளவு கலங்குகிறீர்கள் என்று எனக்கு புரியவில்லை. அதை தாண்டி திரு விஜய் அவர்களுடைய செல்வாக்கு என்பது கூட்டணி பலத்தை பொறுத்து தான் அமையும் என்று நான் நினைக்கிறேன். நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க சார். மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். நேரில் நேரம் கொடுத்து பேசியதுக்கு நன்றி. வாய்ப்புக்கு நன்றி.